நம்ம அட்லி அவர்கள் தமிழ் சினிமாவை விட்டு பாலிவுட்டுக்கு சென்று விட்டாரு. மீண்டும் இவர் தமிழ் சினிமாவில் படங்கள் எடுப்பாரா அப்படின்றது கூட தெரியல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் அடுத்து அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு படம் இயக்குவதாக இருந்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படம் திடீரென டிராப் ஆகிடுச்சு. மீண்டுமே நம்ம அட்லி அவர்கள் சல்மான் கான் அவர்களை இயக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில நம்ம அட்லி அவர்கள் கடைசியாக இயக்கிய திரைப்படம் தான் ஜவான். இந்த படம் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல 1000 கோடிகளுக்கு மேல வசூல கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கு. அப்படி இருக்கையில சல்மான் கானுடைய படத்தின் அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வெளியாக போகுது. இந்த படத்துல சல்மான் கான் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுடைய முக்கிய பிரபலம் ஒருவருமே இந்த படத்துல இணைந்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அது வேற யாருமே இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தானாம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தற்போது கூலி, வேட்டையன் அப்படின்னு கைவசம் 2 படங்கள் வச்சிருக்காரு. வேட்டையன் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்துவிட்ட நிலையில கூலி படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 1 மாதத்துல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதற்கிடையில தான் நம்ம அட்லி அவர்களுடைய படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுமே இணைந்து நடிக்க இருக்காராம். இவருடைய காட்சி கெமியோ காட்சி தான் அப்படின்னாலுமே படத்துல முக்கியமானதாக இருக்கும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.